அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி பேருந்து நிலைய சாலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக 5 தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA MSR ராஜவர்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திருமதி M சந்திரபிரபா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே திரு VG கணேசன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே திரு சேதுபதி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த 5 பேரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். திரு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி சார்ந்த பிரச்சனையை தான் வைப்பார். அப்படி ஒவ்வொன்றாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாவட்ட மக்களுடைய திட்டங்கள் பெறுவதற்காக உழைத்தவர் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். திரு MSR ராஜவர்மன்கள் அவர் சட்டமன்றத்திலே தொகுதியினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த மக்களுக்கு வாதாடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே பெற்று தந்தார். திருமதி சந்திரபிரபா அவர்கள் MLA இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே பேசி அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் சகோதரி சந்திரபிரபா. திரு VG கணேசன் புதிதாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்டவர் ஆரம்பித்த VG கணேசன் அவர்கள். திரு சேதுபதி அவர்கள் நகர கழக செயலாளர் இருக்கின்றார். மக்களிடத்தில் இனிமையாக பள்ளக்கூடியவர். அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் திரு சேதுபதி அவர்கள். இந்த 5 பேர்களுக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் MGR சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் டாக்டர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள். எங்கே நிற்கின்றார் உங்கள் முன் அவருடைய கணவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். பிரசித்தி பெற்றவர். நம்முடைய கூட்டணியிலே பல முறை அங்க வைத்து தேர்தலில் நின்றவர். அவரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதற்காக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தினார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சிவகாசினா தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு தொழில். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ் பெற்ற பகுதி சிவகாசி பகுதி. இந்த சிவகாசி பகுதியிலே தயாரிக்கப்படுகின்ற பட்டாசு தமிழ்நாடு நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மாநிலம் மட்டும் இல்ல, உலக அளவில் விற்பனை செய்யக்கூடிய பெயர் பெற்ற பட்டாசு தொழில் நிறைந்த மாவட்டம் பகுதி சிவகாசி பகுதி. இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில் அதேபோல
தீப்பெட்டி தொழில். அந்த தொழிலும் இந்த பகுதியில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்தியுடைய எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அப்படி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் மூத்த வக்கீலை வச்சு வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழில் தான் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிலில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 தொழிலும் பிரதான தொழில், விவசாயமும் இந்த பகுதியில் நிறைந்து இருக்கின்றது. ஆக பட்டாசு தொழில், அதேபோல தீப்பெட்டி தொழில், அதேபோல அச்சகம் நிறைந்த தொழில், அதேபோல வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தொழில் பாதிக்காத அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய மகத்தால் ஆதரவின் பேரை அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தொழில் பாதுகாக்கப்படும். அதே போல காவிரி குண்டாறு, இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீர். இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி. இந்த வறண்ட பகுதியை செழுமையான பசுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இது ஒரு சாதாரண திட்டம் இல்ல. 14,000 கோடி இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய விரோதியாக இருக்கின்ற அரசாங்கம், விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இன்றைக்கு இந்த திட்டத்தை முடக்குவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14,000 கோடி ஒரே திட்டத்திற்கு மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டத்தை முடக்கி இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவில் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டம் பசுமையாக காட்சியளிக்கும். அதே போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கோரிக்கை ஏற்று, அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 400 கோடியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 400 கோடி இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்திலே. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க, ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை
6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, இன்றைக்கு பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளி, அச்சகத்திலே பணிபுரிகின்ற அவருடைய குழந்தைகள், அதே போல தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டுகின்ற அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 நம்முடைய மாணவ மாணவிகள், அரசு பள்ளி படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றில் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமில்ல, இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள், அந்த மாணவ மாணவியுடைய நிலையை நான் அறிந்தவுடன் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ததா? செய்ததாக? நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பிய. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா? ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட, நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா? அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது, உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதுனது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலிருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோலிருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும்,
மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பணியை எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி பேருந்து நிலைய சாலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம்.